நிஃப்டி 25,850 புட் ஆப்ஷனில் நான் ஒரு 2 லாட் பை பண்ணியிருக்கேன். நம்முடைய பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹103 பை பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட் டார்கெட் 150, செகண்ட் டார்கெட் 119 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்முடைய ஸ்டாப் லாஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஒரு ₹1,500 ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு ₹3 வரைக்கும் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 125 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கிறதுனால ரொம்ப நேரமாகவே பார்த்தீங்கன்னா அந்த 125 வந்துட்டு பிரேக் பண்ண மாட்டேங்குது. அந்த லெவல்கிட்டே கேண்டில் திரும்ப திரும்ப மேலே போகிறது, கீழே வர்றது, இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா 20 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 125லே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 125லிருந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆயிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணலான்றதுக்குள்ளே சடனாக வந்து கேண்டில்ஸ் கீழே இறங்குனதுனால என்னால் வந்து அந்த 125ல க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம முன்னாடியே கணிச்சனால இந்த இடத்துல லாஸ் ஆகாமல் நம்ம தவிர்த்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வேறு ஏதாவது ட்ரேட் எடுத்தேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, திரும்பவும் கூட நான் புட் சைடில் ட்ரை பண்ணேன். ஆனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல. அந்த பொசிஷனில் நம்ம லாஸ்ட்டை புக் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படின்றதுனால பொதுவாகவே நிஃப்டியில் வந்து மார்க்கெட் வந்து 2 சைடுமே மூவ்மெண்ட் ஆகும். கால் அண்டு புட் 2 சைடுமே மூவ்மெண்ட் ஆகும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி 25,750 காலில் வந்து ஒரு 2 லாட் எடுத்து ஒரு ₹5 நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ நம்ம லாஸ் போக இப்போ ஒரு ₹3,200 நம்ம டீசெண்டாக புக் பண்ணியாச்சு.